வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ வெற்றிலை நம்ம எடுத்துக்கொள்வது முன்னாடி ஒரு சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ வெற்றிலையினுடைய காம்பையும் அதனுடைய நுனியையும் கிள்ளி விட்டு பயன்படுத்துவது தான் பாதுகாப்பானது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிலைகள் ஆரம்பித்து 2 வெற்றிலைகள் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அளவுக்கு மிஞ்சினால் பித்தம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுவதற்கு ஒருவேளை வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நீங்கள் கவனிச்சிக்கணும். மிக குறைந்த அளவு சுண்ணாம்பு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிகப்படியான சுண்ணாம்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை அதை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வாயில் புண்களை அது உண்டாக்கிடலாம். இப்போ நீங்கள் வெறும் வெற்றிலை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நல்லது தான். இப்போ வெற்றிலைகளை உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி சாப்பிடாம உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வெற்றிலையினுடைய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மற்றும் பசியை தூண்டுவதற்கு, செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, பசியை தூண்டுவதற்கான வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெற்றிலையில் இருக்கக்கூடிய என்சைம்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் செரிமான மண்டலத்தை நமக்கு சீராக்குது. இதனால பசியின்மை உங்களுக்கு இருக்காது. ஸோ வெற்றிலை சாறு உமிழ் நீரை சுரக்க செஞ்சு பசியை உங்களுக்கு தூண்டுது. இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசியின்மை பிரச்சனை இருக்காது. கரெக்டான டைமுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும், நீங்களும் சாப்பிடுவீங்க, செரிமானம் ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும், வயிற்று பொறுமல் உங்களுக்கு இருக்காது. உணவுக்கு அப்புறம் வெற்றிலை நீங்கள் மெல்லுவது வாயு தொல்லை மற்றும் வயிற்று பொறுமலை உங்களுக்கு குறைக்கும். ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த உணவுகள் செரிக்கப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கழிவுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் இருக்குங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு இரவு நேரங்களில் வெற்றிலையை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு தீரும். இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை போட்டிங்கன்னா செரிமானம் ப்ராப்பராக அமையும். அதே போல் கழிவுகள் முறையான அளவில் உங்களுக்கு வெளியேற்றப்படும். சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெற்றிலை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கொண்டீங்கன்னா வெற்றிலை அதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. ஸோ நெஞ்சு சளியை வெற்றிலை அப்படி தான் சரி பண்ணும். இப்போ வெற்றிலையில் தேங்காய் எண்ணெய் தடவி லேசாக சூடுபடுத்தி நெஞ்சில் 10 போட்டிங்கன்னா நெஞ்சு சளி குறையும். தொண்டை வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தொண்டை கரகரப்பு, வலி இதெல்லாம் இருக்கும்போது வெற்றிலை நீங்கள் சாறு மாதிரி எடுத்து வெது வெதுப்பான நீரில் கலந்து வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த டிராப்ஸ் உங்களை தொண்டையில் படும்போதே, ஏன்னா வெற்றிலை உயர்த்தர கிருமி நாசினியை கொண்டிருக்கு, ஹை ஆன்டிபயோட்டிக் வச்சுருக்கீங்க இல்லையா, இதனால் தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ குறிப்பாக அந்த நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுவாச மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வெற்றிலை ஒரு வலி நிவாரணியாக செயல்படுகிறது மற்றும் கிருமி நாசினியாக செயல்படுகிறது. அதாவது வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் மற்றும் அனல்ஜெசிக் பண்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா, அந்த கடுமையான தலைவலி இருக்கும்போது வெற்றிலை நெத்தியில் நீங்கள் 10 போட்டிங்கன்னா உடனடியாக அந்த வலியிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீங்க, நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த வெட்டு காயங்கள் அல்லது தீப்புண்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதன் மீது நீங்கள் வெற்றிலை சாறை தடவினீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் உங்களுக்கு ஏற்படாமல், அந்த கிருமி தொற்று ஏற்படாமல் தடுத்து விரைவில் அந்த கிருமிகள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அந்த காயங்கள், வெட்டு காயங்கள், தீப்புண்கள் இதெல்லாமே ஆறுவதற்கு வெற்றிலை சாறு ஒரு சிறந்த நிவாரணியாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அது ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக்காகவும் உங்களுக்கு செயல்படும். உங்களுடைய வாய் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் வெற்றிலை பயன்படுத்தலாம். இப்போ வாய் துர்நாற்றம் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும், இது போல ஏற்படக்கூடிய அந்த வாய் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு வெற்றிலை உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா வெற்றிலையை நீங்கள் மெல்லும் போதே அந்த வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அது அழிச்சிட்டு புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். ஈறுகளில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த ஈறுகளில் வீக்கங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அந்த ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்தம் கசிதல், வீக்கம் அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு வெற்றிலை சாறு நல்ல பலன் தரும். இதனால் உமிழ்நீரினுடைய தரத்தை மேம்படுத்தி வாய், ஈறுகள், பற்கள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கும். சுவாச புத்துணர்ச்சியுமே வெற்றிலை உங்களுக்கு கொடுக்குங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம். அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு காரணம் வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துது. அதாவது ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதால இது உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு, டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நாம் வராமல் தடுத்துக்கொள்ள முடியுங்க. ஸோ வெற்றிலையை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீரக கோளாறு, தோல் வியாதிகள் இது எல்லாத்தையுமே கூட வெற்றிலை உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து வெற்றிலை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.